அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட்ல இருந்து 10 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தென்னிந்திய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற தென்னிந்திய வரலாறு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற தென்னிந்திய வரலாறு நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். இந்த கிளாஸ்ல நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 2 லெசன் இருக்கு உங்களுக்கு. ஸோ 5th லெசன் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம். அதே மாதிரி தென்னிந்திய வரலாறு பாத்தீங்கன்னா 9th லெசன்ல தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இந்த 2 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென்னிந்திய வரலாறு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டையுமே இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இது வந்து 5th லெசன்ல இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கில். ஓகேங்களா? ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். அறிமுகம். ஓகேவா? தற்கால பகுதியில் முதல் நூற்றாண்டில் இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பெரும் பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் சாதவாகனர் ஒரு வலுவான அரசை நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? யாரு? சாதவாகனர்கள். இதற்கும் தெற்கே தமிழகத்தின் வளமான பகுதிகளை ஆண்டு வந்த தமிழ் அரச மரபினரான சேர, சோழ, பாண்டியர்கள் சாதவாகனர்களின் சமகாலத்தவர் ஆவர். ஓகேங்களா? ஸோ சேர, சோழ, பாண்டியர் வந்து சாதவாகனர்களோட சமகாலத்துல வாழ்ந்தவங்க அவங்களாம். ஆனால் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளதின் அடிப்படையில் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, ஓகேவா, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழக அரசர்கள் தங்கள் அரசுகளை நிறுவிவிட்டதை அறிய முடிகிறது. ஓகேங்களா? இவ்விரு பகுதிகளை சேர்ந்த அரசியல் முறை மற்றும் சமூகங்களுக்கிடையே பல பொதுவான அம்சங்கள் இருந்திருக்கு, அதே மாதிரி வேறுபாடுகளும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன சான்று, எங்கெங்கெல்லாம் அதில் சான்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் சான்றுகள் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள்ல அதுக்கான குறிப்புகளாக இருந்திருக்கு. அடுத்தது அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் கட்டட இடிபாட்டு தளங்களை கொண்டுள்ளன. துறைமுகங்கள், தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களில் அகழ்வாய்வின் மூலம் பெறப்பட்ட பொருட்கள் மூலியமும் அந்த குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள். ஓகேங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பத்தின குறிப்புகள் இருந்திருக்கு. ஸ்தூபினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்தூபினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது. அதுக்கு பேர் தான் ஸ்தூபின்னு சொல்றாங்க. இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். ஓகேங்களா? தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டன. இவ்வாறு பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது. அரைக்கோள வடிவம் உள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. ஸ்தூபி அப்படிங்கிறதை குறிக்கும், பேரண்டத்தை குறிக்கிறது. அத்துடன் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் குறிக்கிறது ஸ்தூபி. ஓகேங்களா? ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வலம் வருவர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்தூபியில வந்து நடைபாதை போட்டிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, அவன் பக்தர்கள் வந்து வலம் வருவாங்க. இன்னைக்கு நம்ம கிரிவலம் போறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தொல்பொருள் சான்று பார்த்தோம். அடுத்தது நாணய சான்றுகள். ஓகேங்களா? ஆந்திர, கர்நாடக பகுதிகளின் சாதவாகனர்கள் மற்றும் அவர்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள். ஓகேங்களா? இது சான்றா இருக்கு. அதே மாதிரி சங்ககால சேர, சோழ, பாண்டிய அரசர்களும் வேளிரும் வெளியிட்ட நாணயங்கள். ஓகேங்களா? அப்புறம் தங்கம், வெள்ளி, தாமிரத்தாலான ரோம நாணயங்கள்.
ஓகேவா, இதெல்லாம் சான்றுகளா எடுத்துக்கலாம். அடுத்து கல்வெட்டு சான்றுகள். ஓகேங்களா, ஆந்திர கர்நாடக பகுதியில் காணப்படும் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோக கல்வெட்டுகள். ஓகேவா, தமிழக கேரள குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அப்புறம் மாங்குளம், ஜம்பை, புகழூர் முதலானவை. ஓகேங்களா, இதெல்லாம் கல்வெட்டுகளுக்கு சான்றா இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திர பகுதியில் உள்ள சாதவாகனர் கல்வெட்டுகளும் பிற பௌத்த கல்வெட்டுகளும். அடுத்தது தமிழக பகுதியில் கிடைத்துள்ள மண்பாண்டங்கள், மோதிரம், கற்கள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள். இந்தியாவிற்கு வெளியே பெரனிக்கே, குவாசிர், அல்காதம். ஓகேங்களா, இதெல்லாம் இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஆதாரங்கள் சொல்றாங்க. அடுத்தது இலக்கிய சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்கு? சங்க நூல்களும் சங்கம் அருவி இலக்கியங்களும். ஓகேங்களா, பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியன குறித்து கௌடல்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், ஆந்திரர் அல்லது சாதவாகனர் வம்சாவளி வரலாற்றினை குறிப்பிடும் புராணங்கள், மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல்கள், சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதிய காக சப்த சதி. ஓகேங்களா, இதெல்லாம் இலக்கிய சான்றுதான் இருக்கு. அடுத்தது தமிழ் செவ்வழி இலக்கியம். ஓகேங்களா, ஸோ தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பானது தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஓகேங்களா, இதெல்லாம் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு இதெல்லாம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் கவிதையியலை பற்றி மட்டும் பேசவில்லை, அக்காலத்து சமூக பண்பாட்டையும் பேசுகிறது. சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த 17 கீழ்கணக்கு நூல்களும் 50 காப்பியங்களும். ஓகேங்களா, இதற்கடுத்த கால சமூக பண்பாட்டு சூழலை சார்ந்தவையாகும். வெளிநாட்டவரது குறிப்புகள். ஓகேங்களா, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் கிரேக்க லத்தீன சான்றுகள் தொலைதூர வணிகம், பண்பாட்டு தொடர்புகள் குறித்த செய்திகளை தெரிவிக்குது. ஓகேங்களா, 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். ஓகேங்களா, அதுல வந்து குறிப்பு இருக்கு. அதே மாதிரி 1ஆம் நூற்றாண்டில் மூத்த பிலினி எழுதிய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி, அதுலயும் இதுக்கு பத்தின குறிப்பு வச்சிருக்காங்க. அடுத்தது 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய ஜியோகிராஃபி. ஓகேங்களா, புவியியல் அர்த்தம், அதுலயும் அதுக்கு குறிப்புகள் இருக்கு. ரோமானியரின் நிலவரைபடமான பியூட்டென்சேரியன், ஓகேவா, அட்டவணை, ஓகேவா, இதுலயும் குறிப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மௌரிய காலத்துல தென்னிந்தியா எப்படி இருந்தது. ஓகேங்களா, ஸோ அசோகருடைய கல்வெட்டுகளே, ஓகேவா, தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டில் மௌரிய அரசின் எல்லைகளுக்கு அப்பால் அமைந்த அண்டை அரசுகளான தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர், பாண்டியர், ஓகேவா, கேரள புத்தர், சத்தியபுத்தர் ஆகியோரை குறிப்பிடுகின்றார். அப்பகுதிகளில் அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் என சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகா, ஆந்திராவின் வடப்பகுதிகளையும் கொண்டிருந்தது. தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒரு பாக்ஸ் கொடுத்துறாங்க பாருங்க. 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம். ஓகேங்களா, 3 முதல் 800 அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டிருக்கு. 8 தொகையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அவற்றை பார்த்தலாம். நற்றிணை, குறுந்தொகை, 500, 18, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை நூல்கள். 10 பாட்டு நூல்கள் தான் என்னது? திருமுருகாற்றுப்படை, பொருள்நாற்றுப்படை, சிறுபுறநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்பாட்டு, கடாம், இதெல்லாம் 10 பாட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது முல்லைப்பாட்டு இது வந்து 10 பாட்டில் வருமா 8 தொகை நூலா அப்படின்னா கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக நம்ம 8 தொகையில் இந்த 8 நூலை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 10 பாட்டில் இந்த 10 இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் நூல்கள். அடுத்தது சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிகளை பற்றியும் பேசுது. ஓகேவா, ஸோ 17 கீழ்கணக்கு வந்து நீதியும் ஒழுக்கத்தையும் பற்றி பேசுது. ஓகேவா, முதன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும்
மத வரலாற்று சிறந்த சான்றுகளாக பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, சங்க காலத்துல இருந்த பெண்பால் புலவர்கள். ஓகேவா, சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 பெண்பால் புலவரும் அடங்குவர். 450 புலவர்கள் இருந்திருக்காங்க, அதுல 30 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்கிறாங்க. அவர்களுள் ஒருவர் தான் யாரு, ஔவையார். ஓகேவா, அல்லூர் நன்முல்லையார், அப்புறம் காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஓகேவா, ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் ஆகியோர் மிக முக்கியமான பெண்பால் புலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் சாதவாகனர்கள் எழுச்சிக்கு முன்னரும் பல சிற்றரசுகள் தோன்றியுள்ளன. அவற்றின் அரசர்களை பற்றி போதுமான செய்திகள் நமக்கு கிடைக்கவே இல்லை, அதுக்கு குறிப்புகள்லாம் இல்லை. ஓகேங்களா, எனினும் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் அவர்கள் சிறு பகுதிகளை ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் என்பதை தெரிவிக்குது. அடுத்தது, சாதவாகனர்கள் கீழே தென்னிந்தியா எப்படி இருந்தது அவங்க ஆட்சி காலத்துல. சாதவாகனர்கள் 1ஆம் நூற்றாண்டின் தக்கான பகுதியில் தோன்றியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஒரு சில பகுதிகளை அவர்கள் ஆண்டு இருக்காங்க. அண்மை கால தொல்லியல் ஆய்வுகளின்படி தெலுங்கானா பகுதிகளில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர்கள் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்தில் பிரசிஸ்தான் என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். ஸோ பிரசிஸ்தான் அப்படின்னு மகாராஷ்டிரா. பின்னர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளை கட்டுப்படுத்தியிருக்காங்க. பிலினியின் நூல் ஆந்திர நாட்டில் இருந்த கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியவை குறித்து பேசுகிறது. ஓகேங்களா, சாதவாகன அரசர்களுள் கௌதமபுத்திர சதகர்ணி பெரும் அரசனாவார். ஓகேவா, கௌதமபுத்திர சதகர்ணி அப்படிங்கிறது பெரும் அரசர் சாதவாகனர்கள். சாக அரசர் நாகபனாவை வென்ற அவர் நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிடுறாரு. அவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ ஓகேவா என்பவரின் நாசிக் கல்வெட்டு சாகர், பகல்வர், யவனர்கள் ஆகியோரை இவர் வெற்றி கொண்டதாக கூறுகிறது. பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை இவர் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அஸ்வமேத யாகம் பாருங்க நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகும். அஸ்வமேத யாகம்னா என்னது, குதிரைகளை என்னது வேள்வியில போடுறது, அதுதான் அஸ்வமேத யாகம். கௌதமபுத்திர சதகர்ணிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற வசிஷ்டபுத்திர புலுமாயி ஓகேவா சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்கிறார். மற்றொரு புகழ்பெற்ற அரசரான யக்னஸ்ரீ சதகர்ணி தனது ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்கார். ஓகேங்களா, சாதவாகன அரசர் ஹாலா ஓகேங்களா காதர் பாடல்களை கொண்ட காகாசத்ரி என்ற நூலை ஏற்றிருக்காரு. ஓகேங்களா, 700 பாடல் இருந்திருக்கு அதுல. ஓகேவா, 700 காதர் பாடலை கொண்ட காகா சப்த சதி ஓகேவா என்ற நூலை இயற்றிருக்காரு. மகாராஷ்டிர பிராகிருத மொழி எழுதப்பட்ட இந்நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்திருக்கு. அடுத்து பாருங்க, 3ஆம் நூற்றாண்டையொட்டி சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. அவர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில் சவாகுவும், அதனைத் தொடர்ந்து பல்லவர்களும், வட கர்நாடக பகுதிகளில் கடம்பர்களும் ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம். ஓகேங்களா, நிலமானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சமா இருந்திருக்கு. இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் ஆவர். பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை நனிகாட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ பௌத்த துறவி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிலம் கொடுத்துருப்பாங்க, அந்த நிலத்துக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதை நனிகாட் கல்வெட்டில் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வாறு மத குருமார்களை கொண்ட குழுக்கள் செல்வாக்கு பெற்று
உயிரிடத்தை வகிக்க தொடங்கியதை காண முடிகிறது. நிலங்களை கொடையாக வழங்கும் இம்முறை நிலங்களில் வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறிய ஒரு பிரிவினரை உருவாக்குகிறது. ஓகேவா? அதுக்கு வேளாண்மையெல்லாம் செய்ய மாட்டாங்க, விவசாயம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் அந்த நிலத்துக்கு அவங்க உரிமையாளராக இருப்பாங்க. இது காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக படிநிலைகளுக்கும் பிரிவுகளுக்கும் உருவாவதற்கு இட்டு செல்கிறது. அடுத்த பாருங்க, முதலாக தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு நிறுவப்பட்டது. பௌத்த சங்கங்களுக்கு என்றே பல குடைவரை தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. அவை உள்நாட்டு பகுதிகளையும் கொங்கண கடற்கரை பகுதியையும் உள்நாட்டு வணிக பாதைகளையும் இணைக்கும் புள்ளிகளாக அமைக்கப்பட்டிருப்பதற்கான சான்றுகளை இவை கொண்டுள்ளன. இக்காலத்தில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது. ஓகேங்களா? நனிக்காட் கல்வெட்டு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல இதுதான் இதோடைய போட்டோ கொடுத்துருங்க பாருங்க, நனிக்காட் கல்வெட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சங்க காலம். ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகளிலிருந்து பொது ஆண்டிற்கு பின்னர் தொடங்கும் முதல் 3 நூற்றாண்டுகள் வரையிலான காலம் சங்க காலம் என பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, சங்ககால இலக்கியங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்னா இறுதி 3 ஆண்டுகளிலிருந்து ஓகேவா பொது ஆண்டிற்கு பின்னர் தொடங்கும் முதல் 3 நூற்றாண்டுகள் வரையிலான காலம் தான் சங்க காலம் சொல்றாங்க. இக்காலம் பற்றிய செய்திகள் பெருமளவில் சங்க இலக்கியங்களில் இருந்தே பெறப்படுகின்றன. இலக்கிய சான்றுகள் தவிர தெளிவான கல்வெட்டு சான்றுகள், தொல்பொருள் சான்றுகள் கிடைக்க பெறுவதால் இக்காலகட்டம் ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கிறது என கூறலாம். ஆகவே இக்காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம் என்று அழைப்பதை பொருத்தமாகும். தொடக்க வரலாற்று காலம் சொல்றாங்க சங்க காலத்தை. அடுத்து நம்ம பார்க்க போறோம் மூவேந்தர்கள் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ மூவேந்தர்கள் அப்படின்னா யாரு? 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தின் 3 அரச மரபுகள் குறித்து அசோகர் அறிந்திருந்தாலும் 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தை சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமே அவ்வரசர்களின் பெயர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. மூவேந்தர் என்று அறியப்பட்ட மணிமுடி சூடிய அரசர்களான சேர, சோழ, பாண்டியர் ஓகேங்களா பெரும்பாலான வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார். மூவேந்தர்கள் யாரு? சேர, சோழ, பாண்டியர். ஓகேங்களா? அசோகர் கல்வெட்டுகளில் மேற்சொல்லப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர என்பது சங்க பாடல்களில் இடம்பெறும் வேளிரை குறிப்பதாக உள்ளது. ஓகேவா? சத்தியபுத்திர அப்படின்னா அது அதியமான். ஓகேங்களா? அதியமானமா கேள்விப்பட்டிருப்போம். சோழர் ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். சோழர் தமிழகத்தின் மத்திய வடபகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தனர். ஓகேங்களா? அவர்களது ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி. இதுவே பின்னர் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அவர்களின் தலைநகர் உறையூர். ஓகேங்களா? உறையூருங்கிறது திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? அது என்னது திருச்சிராப்பள்ளியின் அருகே அமைந்துள்ளதான் ஒரு ஊர் உறையூர். இன்னமும் அது இருக்கு. ஓகேவா? அதே பேர்ல தான் அழைக்கிறோம். மேலும் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினமானது முக்கிய துறைமுகமாகவும் அரச குடும்பத்தின் மாற்று வாழ்விடமாகவும் திகழ்ந்தது. ஓகேவா? கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஓகேவா? மாற்று வாழிடம். சோழரின் சின்னம் புலி ஆகும். ஓகேவா? சோழருடைய சின்னம் என்னது? புலி சின்னம் தான் சோழர்களோடது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவிரி பூம்பட்டினம் இந்துமா கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. கரிகாலனின் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையில் விரிவாக கூறியிருக்காரு. ஸோ பட்டினப்பாளையை எழுதுனது யாரு? உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இளஞ்சேட் சென்னியின் ஓகேவா மகனான கரிகாலன் சங்ககால சோழ அரசர்களின் தலையாயவராக அறியப்படுகிறார். கரிகாலன் நம்மளுக்கு தெரியும், கல்லணை கட்டினது யாரு? கரிகாலன். ஓகேவா? அவருடைய அப்பாவுடைய பேர் என்னது? இளஞ்சேட் சென்னி. ஓகேவா? இளஞ்சேட் சென்னி. ஓகேவா? அவருடைய மகன் தான் கரிகாலன். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது. கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில்
சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேலி குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதுதான் சொல்றாங்க. காட்டை வெட்டி நாடாகியதற்காகவும், குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்காகவும், காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசனமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலமும் வேளாண்மையை வளரச் செய்தார் என்பதற்காகவும் இவர் போற்றப்படுகிறார். யாரு? கரிகால சோழர். பெருநற்கிள்ளி ஓகேவா எனும் பெயருடைய மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார். கரிகாலனின் மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார்னது பூம்புகார் ஓகேவா, உறையூர் மற்றும் பூம்புகார் அரச குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சோழர்கள் பத்தி பார்த்தோம். அடுத்தது யாரு? சேரர். மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதிகளையும் ஆட்சி செஞ்சவங்க தான் யாரு? சேரர். வஞ்சி அவர்களின் தலைநகரமாகும் ஓகேவா. மேலை கடற்கரை துறைமுகங்களான முசிறியும் தொண்டியும் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்குது ஓகேங்களா. வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுகிறது ஓகேவா. ஸோ வஞ்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னது? கரூர். நம்ம கரூர் சொல்றோம் பார்த்தீங்களா, அது வஞ்சி ஓகேவா. முன்ன வந்து வஞ்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே சமயம் சில அறிஞர்கள் கேரளத்தில் உள்ள திருவஞ்சிக்களம் என்னும் ஊரே வஞ்சி என்றும் அடையாளம் காண்கின்றனர் ஓகேவா. ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஓகேவா. சேர அரச குடும்பத்தில் 2 கிளைகள் இருந்ததெனவும் ஒரையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டின் கரூர் நகரில் இருந்து ஆட்சி புரிந்தனர் எனவும் பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஓகேங்களா. அவங்க 2 பிரிவு இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனைகள் குறித்தும் 10 பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. கரூர் நகருக்கு அருகேயுள்ள புகழூரில் உள்ள கல்வெட்டு 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது. அவர்களில் ஒருவரான சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்கள் வெளியிட்டுள்ளார். இமயவர்மன், நெடுஞ்செழியனும் செங்குட்டுவனும் முக்கிய சேர அரசர்கள் ஆவார்கள் ஓகேவா. இவங்க பேர்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா. நிறைய கதைகள்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பல குறுநில மன்னர்களை செங்குட்டுவன் வெற்றி கொண்டுள்ளார் ஓகேவா. கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படவில்லை. இவர் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் வைதீக அவைதீக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது. செப்பு ஈய நாணயங்களை சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளனர். தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோம நாணயத்தை போலுள்ளன ஓகேவா. எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களின் வில் அம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடைத்துள்ளன. ஸோ சேரர்களுடைய சின்னம் என்னது? வில் அம்பு ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்டியர்கள். சோழர்கள் பத்தி பார்த்துட்டோம், சேரர் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து 3வது வேந்தர் யாரு? பாண்டியர் ஓகேவா. மதுரையிலிருந்து ஆண்டவர்கள் யாரு? பாண்டியர்கள். தாமிரபரணி நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொற்கை அவர்களின் முக்கிய துறைமுகமா இருந்திருக்கு. இது முத்து குளிப்பிற்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் பெயர் பெற்றது ஓகேவா. இது கொற்கை துறைமுகம். கொற்கை பெர்ப்ஸ்லஸின் குறிப்புகளில் கொள்கோய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா. பாண்டியரின் சின்னம் மீன் ஓகேங்களா. அவர்களின் நாணயங்களில் ஒரு புறம் யானையின் வடிவமும் மற்றொரு புறம் புதிய பாணியில் மீனின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன ஓகேவா. இவர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மரபுவழி செய்தியின்படி பாண்டியர்கள் தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்தனர். சங்கப்பாடல்கள் பாண்டிய அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஆனால் அவர்கள் எப்போது அரச பதவி ஏற்றார்கள், அவர்கள் ஆண்ட கால அளவு ஓகேங்களா,
என்பன போன்ற விவரங்கள் தெளிவாக இல்லை. பாருங்க, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுத்தியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாலங்கானத்து நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. ஓகேவா? பாருங்க, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், ஓகேங்களா, ஒரே பேர். அப்புறம் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. முதுகுடுமி பெருவழுத்தி, ஓகேவா, 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடுகிறார். தான் செய்த வேத வேள்வி சடங்குகளின் நினைவாக பெருவழுத்தி என்ற பெயரில் புராண கதை குறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார். அடுத்தது, நெடுஞ்செழியன், சேரர், சோழர் 5 வேலிகுல சிற்றரசர்கள். ஓகேங்களா? 5 வேலிகுல சிற்றரசர்கள் யாரு? நிதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ, வெண்மான், பொருணன். இவங்க தான் சொல்றாங்க 5 வேலிகுல சிற்றரசர்கள் சொல்றாங்க. ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகிறார். ஓகேங்களா? மேலும் சிற்றரசர்களிடம் இருந்து மிளலை, முத்தூர், ஒக்கவா என்னும் இடங்களை கைப்பற்றிய பெருமை இவரே சாரும். கொற்கையின் தலைவன் என்று திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன்பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் இவர் புகழப்படுகிறார். ஓகேங்களா? அடுத்தது, தமிழ் திணைப்பகுதிகளில் சமூக உருவாக்கம். ஓகேங்களா? ஸோ அக்காலத்தில் சமூக உருவாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள சங்க இலக்கியங்கள் பெரிதும் துணை புரிகின்றன. திணை கோட்பாட்டின் பின்புலத்தில் தமிழகம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 முக்கிய நிலப்பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றும் தெய்வம், மக்கள், சூழல் சார்ந்த பண்பாட்டு வாழ்க்கை என தனித்தன்மைகளை கொண்டிருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சியானது மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடம், மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடம், பாலைங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடம். ஓகேங்களா? அடுத்து, தமிழ் அரசமைப்பு எப்படி இருந்தது? ஓகேங்களா? ஒரு வகையில் இத்திணைசார் பாகுபாடு சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் நிலவிய சமச்சீரற்ற வளர்ச்சியை பிரதிபலிப்பதாய் அமைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அரசியல் வடிவங்களிலும் அந்நிலை காணப்பட்டது. ஆட்சியாளர்களில் 3 வகைப்பட்ட தலைமைத்துவம் கொண்டவர்களை காண முடிகிறது. ஓகேங்களா? யார் யாரு? கிளார், வேளிர், வேந்தன். ஓகேங்களா? கிளார் என்போர் கிராமங்களில் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருந்து பின்னர் நாடு என்றறியப்பட்ட நிர்வாக பிரிவின் தலைவர் ஆவார். இவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகத்தின் தலைவர்கள் ஆவர். வேந்தர் எண்ணப்பட்டோர் மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த வேளியர்கள் பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட, குறிப்பாக வேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறாங்க. அதியமான், பாரி, ஆய், இருங்கோ போன்ற குறுநில மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளம் மிக்க பகுதியை ஆண்டனர். ஓகேங்களா? அவர்கள் பெருந்தன்மை கொண்ட புலவர்களாக புலவர்களையும் ஆடல் பாடல் கலைஞர்களையும் ஆதரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? இவங்களாம் பெரும்பாலும் என்ன சிற்றரசர்கள், இவங்க கொடைவள்ளல்களாக இருந்திருக்கிறாங்க. இவர்களை பற்றி நிறைய கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இவர்கள் படை வலிமை பெற்றிருந்திருக்காங்க. ஆணிரை கவர்தல் காரணமாக இவர்களிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றன. ஆணிரன் என்னது? மாடுகள். ஓகேவா? பசுக்கள். பசுக்கள் என்ன பண்ணுவாங்க? கவர்தல் அப்படின்னா பசுக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதில் வந்து என்ன பண்றாங்க? இவங்களுக்கு அடிக்கடி மோதல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் இவர்கள் இணைந்து மூவேந்தர்களில் யாராவது ஒருவரை எதிர்த்தனர். ஓகேவா? மூவேந்தர்கள் யாரு? சேர சோழ பாண்டியர்களை இவங்க எதிர்த்திருக்காங்க. சங்ககால சேர சோழ பாண்டிய அரசுகளின் அரசியல் அமைப்பை பொறுத்த மட்டிலும் அறிஞர்களிடையே பல மாறுபட்ட கருத்துகள் நிலவுது. தொடக்க காலத்தை
சேர்ந்ததும் பெரும்பான்மையோரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்தும் யாதெனில் சங்ககால சமுதாயமானது நன்கு கட்டமைக்கப்பட்ட அரசனை கொண்ட ஒரு சமூகம் என்பதாகும். சிலர் இதனை மறுக்கின்றனர். சேர சோழ பாண்டியரின் அரசியல் முறையானது அரசு உருவாக்கத்திற்கு முன்பான குடிமை தலைமை முறையை சேர்ந்தது என்பது இவர்களின் கருத்து. அவர்கள் தங்கள் கருத்துக்கு ஆதரவாக முன்வைக்கும் வாதங்கள் என்னென்ன சொல்றாங்க? சமூக பிரிவினைகள் வெளிப்படவில்லை, எல்லைகள் தெளிவாக வரையறை செய்யப்படாத நிலையில் இருந்தது, ஒரு அரசின் உருவாக்கத்திற்கு தேவைப்படும் வேளாண் வளர்ச்சியையும் வேளாண் உபரியும் நாசம் ஏற்படுத்தும் போர்களால் தடுக்கப்பட்டன, வட இந்திய அரசுகளைப் போல வரி விதிப்பு இருந்ததாக சான்றுகள் எதுவும் இல்லை. மேற்சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டாளர்கள் கீழ்காணும் வாதங்களை முன்வைக்கின்றனர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசித்தோயமானால் மருத நிலப்பகுதி வாழ் சமூகத்தில் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம். தங்கள் நிலத்தின் மீது மூவேந்தர் கொண்டிருந்த பற்றையும் இவர்கள் பெற்றிருந்த செல்வாக்கையும் 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்கள் துணை சான்றுகளாய் உறுதிப்படுத்துகிறது. ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களே புறத்திணை இலக்கியங்களின் முக்கிய பாடுபொருளாக இருக்கின்றன. வணிக பெருவழிகளிலும் காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்திலும் வரி வசூலிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையக பகுதியிலிருந்தும் முசிறி துறைமுகத்திலிருந்துமே சேர அரசுகள் வரி பெற்றனர் என அறிய முடிகிறது. அதே மாதிரி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கி 3ஆம் நூற்றாண்டு வரை வணிகம் மிக பெரும் பங்கை வகித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருவேறுபட்ட கருத்துக்கள் சொல்றாங்க. அடுத்தது வேந்தரின் அரசியல் எழுச்சி எப்படி இருந்தது? ஓகேவா, இரும்பு காலகட்டத்தில், ஓகேவா, இரும்பு காலகட்டம் என்னது? 1100 இருந்து 300 முடியும். ஓகேவா, இரும்பு காலகட்டத்தில் தோன்றிய தலைவர்களிடமிருந்து தொடக்க வரலாற்று கால வேந்தர்கள் உருவாயினர். தலைவர்களில் ஒரு சிலர் மேய்ச்சல் நிலங்களின் மீதும் வேளாண் நிலங்களின் மீதும் தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டை வைத்ததன் மூலம் உயர்நிலையை அடைந்தனர். ஓகேவா, மற்றவர்கள் தலைவர்களாகவே நீடித்தனர். உயர்நிலையில் அடைந்தவங்க பேர் வேந்தர். ஓகேவா, தலைவர்கள் அப்படின்றது வேளிர் அப்படின்னு சொல்றாங்க. வேளிராகவே நீடிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டாக அசோக கல்வெட்டுகளில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதியமான் நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் என்ற நிலையை அடைய இயலவில்லை. ஓகேங்களா, அடுத்தது கிளார்களையும் வேளிர் குல தலைவர்களையும் வேந்தர்கள் அடிப்பணை செய்ததோடு தங்களுக்குள்ளும் போரிட்டு கொண்டனர். இதன் பொருட்டு தங்களுக்கென படை வீரர்களை அணி திரட்டியதோடு சில வேளிர்குல தலைவர்களின் உதவியையும் பெற்றனர். சங்க காலத்தை சேர்ந்த வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக சிறப்பு பட்டங்களை சூடிக்கொண்டார்கள். அடுத்தது கடுங்கோ, ஓகேவா, இமயவர்மன், வானவர்மன், பெருமழுந்தி போன்ற பட்டப்பெயர்களை சூட்டிக் கொண்டதன் மூலம் தங்களை ஏனைய மக்களிடமிருந்து வேளிர்குல தலைவரிடமிருந்தும் வேறுபடுத்தி காட்டிக் கொண்டனர். இவ்வேந்தர்கள் புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து அவர்களை தங்களது அரசவையில் அமர வைத்துக் கொண்டது ஒரு வகையில் தங்களையும் தங்கள் நாட்டையும் புகழ்ந்து பாடுவதற்காக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாளையை ஏற்றிய கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளிச்சிருக்கிறாரு. அடுத்தது சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்தது? சங்க காலத்தில் வேந்தர்கள் மேற்கொண்ட போர்கள் எதிரிகளின் பகுதிகளை கைப்பற்றி அதன் மூலம் தங்களது ஆட்சி எல்லை பரப்பினை விரிவாக்குவதற்காக அமைந்தன. முடிவில்லாத போர்கள் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை தோற்றுவிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கு காரணமாய் அமைஞ்சது. சடங்குகள் நடைபெற்ற இடங்களில் போர்க்கைதிகள் பணியாற்றுவதற்கான பதிவுகள் காணப்படுது. அடிமைகள் பற்றிய சில குறிப்புகளும் காணப்படுது. அடிமைகளும் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலூக்கத்துடன் பங்கெடுத்து உள்ளனர். சங்க காலத்தில் பல பெண்பார் புலவர்களும் இருந்திருக்காங்க. அவரை பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது கைவினை தொழிலான உலோக பாண்டம் செய்தல், மணி மற்றும் தங்க அணிகலன்கள் செய்தல், சங்கு வளையல் அணிகலன் செய்தல், கண்ணாடி, இரும்பு வேலை, மண்பாண்டம் செய்தல் போன்ற உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்த சான்றுகளும் உள்ளது.
நகர மையங்களான அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கை, கேரளத்தில் பட்டணம் ஆகிய இடங்களில் இது போன்ற கைவினைப் பொருட்கள் உற்பத்தி பழமையாக நடந்துள்ளன. மதுரை, காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் பேசுகிறது. ஓகேவா? ஸோ நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்து இடங்களிலும் கிடைக்கவில்லை. சிலர் விலை உயர்ந்த ஆபரண கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள ஆபரண கற்களையும் பண்டமாற்றாக கொடுத்து மூலப்பொருட்களை பெற்றிருக்காங்க. அம்மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களை சென்றடைந்து பல்வேறு பொருட்களாக தயார் செய்யப்பட்டு பின்னர் வேறு சில பொருட்களுக்காக பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பண்டமாற்ற முறை தான் பின்பற்றிருக்காங்க. மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள், பெரும்பாலும் வணிகர்கள், நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றன. தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் தமிழகத்தில் தங்கியிருந்து வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மகத கைவினைஞர்கள், மாளவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதற்கான மணிமேகலை குறிப்பிடுது. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிகமம் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உப்பு வணிகர்கள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேவா? உப்பு சேல்ஸ் பண்ணுவாங்கள, அவங்களுக்கு பேர் என்னது? உமனர். ஓகேங்களா? அவர்கள் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. சாத்து என்னும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்வர்களை குறிப்பதாகும். ஓகேவா? ஸோ இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்வர்களுக்கு பேர் என்னது? சாத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறை அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது. ஓகேவா? ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. ரோம பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்தில் அமைந்துள்ள நாடுகளோடும் வணிக தொடர்புகள் மேற்கொண்டதை தொல்பொருள் ஆய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன. இந்தியாவின் தென்பகுதியில் கடற்கரைகளை எளிதாக சென்றடைய முடியும் என்ற சூழல் இருந்தாலும் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் கடல்வழி பாதையில் அமைந்திருந்த காரணத்தினாலும் கடல் கடந்த தொடர்புகளின் முக்கிய பங்கு வகித்தது. தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடிகள், கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை சுட்டி காட்டுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வம், அயல்நாட்டு வணிகர்களின் வருகை ஆகியவை குறித்த தொல்பொருள் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் உள்ளன. ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் தென்னிந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன. புதையலா கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, கீழடி. நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை. ஓகேவா? தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள கீழடி 4ஆம் கட்ட அகழ்வாய்வு அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க. கீழடியில் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் கட்ட அகழ்வாய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. இவற்றில் அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் ஓகேவா கிமு 580 என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து பாருங்க, எழுத்தறிவு பற்றி சொல்லியிருக்காங்க. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கிமு 580 காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடும் அடங்கும். இதிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருப்பதை அறிய முடியுது. அடுத்தது, வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. ஓகேங்களா? ஸோ கீழடி அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட விலங்குகளில் 70 எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பூனேவின் தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்த
உடைந்த எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு அறிக்கையின்படி வகைப்படுத்தப்படுவதில் திமிலுள்ள பசு, காளை, ஓகேங்களா, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி மற்றும் மயில் ஆகிய உயிரினங்களுக்குரியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஓகேவா, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு சொல்றாங்க. அடுத்தது கட்டட தொழில்நுட்பம். தமிழகத்தில் சங்க காலத்தை சார்ந்த பிற தொல்லியல் இடங்களில் காணப்படும் செங்கற்களை போல் இங்கு கிடைத்துள்ள செங்கற்கள், ஓகேங்களா, ஸோ 1:4:6 ஓகே என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்படுவதால் காலகட்டம் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது தெரிய வந்துள்ளது. அடுத்து நெசவு தொழில் பற்றி கொடுத்துருக்காங்க. அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நூல் நூற்கப்பட பயன்படும் 180க்கும் மேற்பட்ட தக்களிகள், ஓகேவா, துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள், கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில் தொங்கவிடும் குண்டு, செம்பினாலான ஊசி போன்ற தொல்பொருள் இப்பகுதியில் நிலவியிருந்த நெசவு தொழிலின் நூல் நூற்றல், பாவு அமைத்தல், தறி அமைத்தல், நெசவு, அதன் பின் சாயமிடல் நிலைகளை உறுதி செய்கின்றன. ஓகேங்களா. அடுத்து வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னா, கீழடி அகழ்வாய்வு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அகேட், ஓகேங்களா, கார்னீலியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து மகாராஷ்டிரம், குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஓகேவா. கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வகை பானைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டைன், ஓகேவா, வகையாகும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பாருங்க கீழடியில் கிடைச்ச பொருட்கள். தங்கத்திலான 7 ஆபரண துண்டுகள், செம்பு அணிகலன்களின் சிறிய துண்டுகள், மதிப்புமிக்க மணிகள், கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சங்காலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்புகள் ஆகிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய மதிப்புறு அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால சமூக வளமையுடன் இருந்ததற்கான சான்றுகளாகும். மேலும் கண்ணாடி, படிகம், குவாட்ஸ், ஓகேங்களா, வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள், அகேட், கார்னீலியன் மற்றும் சுடுமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட மணிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க இரும்பு பொருட்கள் என்ன கிடைச்சிருக்குன்னா, அகழ்வாய்வில் இரும்பு ஆணிகள் மற்றும் கத்திகளின் பாகங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து சுடுமண் உருவங்கள், ஓகேங்களா, சுடுமண்ணாலான 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள், 28 காதணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அடுத்தது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகள், ஓகேவா, அதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பகடைக்காய், வட்டச்சில்லுகள் மற்றும் ஆட்டக்காய்கள் அன்றைய சமுதாயத்தின் வாழ்க்கை முறையையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பிரதிபலிக்கின்றன. அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனவை. தட்டையான வடிவம் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டு பொருள் சில்லு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை சில்லுகள் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வைகை நதியில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பொருணை நாகரிகம், ஓகேங்களா, தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி, ஓகேங்களா, தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு என்னது, பொருணை ஆறு. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீட், ஓகேவா, 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். அவர்
அகழ்வாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ஓகேங்களா 2004ல் ஆதிச்சநல்லூர்ல என்ன பண்றாங்க, தொல்லியல் அகழ்வாய்வு செய்யறாங்க. இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழ்வாய்வு பணியினை எப்போ தொடங்குறாங்க, 2019 21 முடிவு பண்ணியிருக்காங்க. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. ஓகேங்களா. தற்சமயம் இங்கு நடைபெற்ற ஒரு அகழ்வாய்வானது கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கை ஓகேங்களா ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளியிலிருந்து கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இதனது காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை ஓகேவா சார்ந்ததாக காலக்கணக்கில் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா. கிமு 1155 உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகிறது சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பற்றி பார்க்க போறோம். ஈமத்தாளிகள் ஓகேவா மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளில் எலும்புகள் இருந்தவர்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொண்ணு ஓகேவா உயர் அளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. பொன்னாலான நெற்றி பட்டங்களும் கிடைச்சிருக்கு. ஓகேவா நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடன் நெற்றி கயிற்றினால் இணைத்து கட்டுவதற்காக இரு முனைகளிலும் இடப்பட்ட துளைகளுடனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள் ஓகேவா சிறிய பெரிய அளவிலான உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி சுடு மண் பெண்ணுருவங்கள் சிந்துவெளி அகழ்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண்ணுருவங்கள் கிடைத்துள்ளன. இரும்பு பொருட்கள் எரிவேல், ஈட்டி, குருவாள் போன்ற 32 விதமான இரும்பினாலான கருவிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பானை வகைகள் பாருங்க கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் 500க்கும் மேற்பட்ட கீரல் குறியீடுகள் மற்றும் தமிழி ஓகேவா எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழி அப்படின்னா அது தமிழ் பிராமி எழுத்துக்கள் சேர்த்தது தமிழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அணிகலன்கள் என்ன கிடைச்சிருக்கு, செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன், அப்புறம் கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினியால் செய்யப்பட்ட மணிகளும் மலையல்களும் கிடைத்துள்ளன. அடுத்தது நீர் கழிவு நீர் மேலாண்மை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கு கிடைத்த செங்கற்கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. இதன் நடுவில் ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தில் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. அடுத்தது சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள் இங்கு சங்கு வளையல் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துகின்றன. சங்கு இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றன. அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானை ஓடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மண்பாண்டங்கள் 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழக உலகில் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கருத்தியலும் மதமும். ஓகேங்களா. முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோகர் காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது.
இக்காலகட்டத்தில் தான் பௌத்த மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவி இருந்தது. அசோகரின் மகள் என்ன பண்றாங்க, போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது. அசோகருக்கு முன்னதாக சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகத்திற்கு வருகை தந்ததாகவும் பழங்கதை ஒன்று உள்ளது. சாதவாகனர்களும் சங்க காலத்து அரசர்களும் இக்ஷவாக்களும் வேத வேள்விகளை ஆதரிச்சிருக்கிறாங்க. பிராமணர்களுடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சங்க இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன. ஆனால் காலகட்டத்தில் வர்ணாசிரமம் என்னும் கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேறொன்றவில்லை. ஓகேவா, வர்ணாசிரமம் அப்ப இல்ல சொல்றாங்க. பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் தமிழகத்தில் பரவலாக காணப்படுகின்றன. ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் கலிமுக பகுதிகள் பல பௌத்த மையங்களை கொண்டுள்ளன. பௌத்த மதம் எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றியிருந்தது என்பதை அமராவதி, நாகார்ஜுனா கொண்டா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் உணர்த்துகின்றன. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம் ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் இருக்கு. சமண மதத்தோடு ஒப்பிடுகையில் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. தமிழகத்தில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய எண்ணற்ற குகை உறைவிடங்கள் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் செல்வாக்குடன் விளங்கியதை பறைசாற்றுகின்றன. பொதுமக்களின் மீது மதங்கள் கொண்டிருந்த செல்வாக்கை அறிந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் வணிகர்களும் சாதாரண மக்களும் சமண துறவிகளுக்கு பாறை மறைவுகளில் படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர், காணிக்கை செலுத்தினர் என்பதற்கான சான்றுகள் உள்ளது. சங்கம் அறிவிய காலத்தில் சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பரிய சேவை செய்துள்ளனர். அடுத்து பாருங்க, களப்பிரர்களின் காலம், சங்கம் அறிவிய காலம். ஓகேங்களா, சங்க காலத்திற்கும் பல்லவர் பாண்டியர் காலத்திற்கும் இடைப்பட்ட ஓகேவா காலமே தமிழக வரலாற்றில் களப்பிரர்கள் காலம் என அறியப்படுகிறது. இவ்விடைவேளையில் போர்க்குணம் மிக்க களப்பிரர்கள் என்போர் தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தின் பாரம்பரிய அரசுகளான மூவேந்தர்களையும் தோற்கடித்ததால் இக்காலமானது களப்பிரர்களின் இடைக்கால ஆட்சி என்றும் இருண்ட காலம் என்றும் தொடக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரித்தனர். ஒருவேளை இவ்விடைப்பட்ட காலத்தில்தான் முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறு மறைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனாலும் கருத்தை சரியானது என ஏற்பதற்கில்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டின் பல சிறந்த கூறுகள் இக்காலத்தில் தான் தோன்றியிருக்கிறது. இக்காலத்தில்தான் உன்னதமான தமிழ் இலக்கியமான திருக்குறளும் அதோடு ஏனைய 17 கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்டன. எப்போ? களப்பிரர்கள் காலத்தில். சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய சிறந்த காப்பியங்களும் இக்காலத்தை சார்ந்தவையே. இக்காலத்தில் அவைதீக மதங்களான சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற களப்பிரர்கள் தீயவர்கள் என்ற கருத்து தோற்றத்தை உருவாக்கியிருக்கலாம் என தெரிகிறது. இக்காலகட்டம் பற்றி அண்மை காலத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய விளக்கத்தின்படி இக்காலகட்டம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கிட்டு சென்ற மாறுதல் காலமாகும். இந்த மாறுதல்களின் விளைவாகவே 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட தமிழகத்தில் பல்லவரும் தென் தமிழகத்தில் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தை உருவாக்க வழி உருவானது என்று அண்மைகால வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தொடக்கத்தில் இந்நாடுகளின் அரசர்கள் சமண பௌத்த மதங்களையே ஆதரித்தனர். ஆனால் அவர்கள் படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராண மதங்களின் செல்வாக்கிற்கு உள்ளாயினர். ஆனால் இம்மதங்கள் பக்தி இயக்க அடியார்களின் வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன. அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் பாருங்க. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேந்தன் ஓகேவா கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. அவர்களின் குடும்பம், வம்சாவளி ஆகியன குறித்து
எக்குறிப்பும் காணப்படவிட்டாலும் சில அறிஞர்கள் அவர்களை களப்பிர அரசர்கள் என கருதுகின்றனர். ஓகேங்களா? 6ஆம் நூற்றாண்டின் 3வது காலப்பகுதி காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவு கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது. ஓகேங்களா? ஸோ இதோட முடிஞ்சது இது. ஓகேங்களா? இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஓகேங்களா? அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி ஒரு லெசன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா தென்னிந்திய வரலாறு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.